ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக், அதுவும் டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஆனியன் பக்கோடா, வெங்காய உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். நம்ம டீ கடை வாசல்களில் இதை தட்டில் போட்டு வச்சுருக்கிறத பார்த்துருப்போம். ரொம்ப சுலபமாக இதை வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் வாங்க. இந்த டீ கடை ஸ்நாக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. ஒரு வெங்காயம் நீட்டாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆறுக்கு கருவேப்பிலை இலைகள், ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு இந்த சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோழிக்கீரை சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கலன்னா. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூட போட்டால் இதில் நல்லாயிருக்கும். அதனால் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கேரட் துருவிட்டு லேசாக கையில் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கலக்கிறதுக்கு தேவையான கடலை மாவும் இதுக்கு தேவையான அரிசி மாவும். இப்போ இந்த கடலை மாவுக்கும் அரிசி மாவுக்கும் அளவு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா இதை பிசைஞ்சிட்டு எவ்வளவு ஈரம் இருக்கோ அதுக்கேற்றபடி நம்ம மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இந்த தோராயமாக இந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சோம்னா இந்த வெங்காயம் நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணி மட்டுமே போதுமானது. இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேற்கொண்டு தனியாக தண்ணின்னு இதில் எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். கையில் கொஞ்சம் அழுத்தி இதை சேர்த்து பிசைங்க. கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா கல்லுப்பு கையை கொஞ்சம் கீறிடும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி லேசாக விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போது இதோடையே சேர்த்து இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து கூட லேசாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது டீ கடையில் செய்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சும்மா கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி ஒரு லேசாக அப்படி பிசைஞ்சு போடுறப்ப நல்லா அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகுது. இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன்னா இதையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். நம்ம டீ கடை சைடு போகிறப்ப அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இல்லையா. அவங்களோட அப்பம், சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, சமோசா, இந்த மாதிரி ஸ்நாக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை வாங்கி கூட சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு வயிறு அவஸ்தைப்பட்டோம். அந்த எண்ணெயாக இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவங்க செஞ்சதை பார்க்குறப்ப நம்மளே வீட்டில் பண்ணலாமேன்னு தோணுச்சு. செஞ்சு பார்த்தப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இதோட இந்த உருளைக்கிழங்கையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பங்கு உருளைக்கிழங்கு இருந்தால் 1 பங்கு வெங்காயம், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படி நுணுக்கி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ லேசாக அது நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் நம்ம எவ்வளவு கடலை மாவு ஆட் பண்ணுறோமோ அதுக்கு பாதி அமௌண்ட்டை அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணி பார்ப்போம். இதில் ரொம்ப கடலை மாவு தேவையில்லை. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு தேவையான மேற்கொண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பிசுறு நாப்பில் இருந்ததுன்னா போகிறோம். ரொம்ப மாவு இதுக்கு தேவை கிடையாது. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி மாவு நம்ம கிறிஸ்ப்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணி இப்போ பிசைஞ்சு பார்ப்போம். நான் மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கூட சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நம்ம போட்டு எடுக்கிறப்ப நல்ல கிறிஸ்பாக இருக்கும்.
இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ கடையில் யூஸ்வலாக இதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இதை ரொம்ப ஓவராக உருட்ட வேண்டாம். லேசாக அப்படி கையில் எடுத்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப உருட்டினோம்னா உள்ளே வந்து மாவாக வேகாமல் இருக்கும், வெளியில் வந்து லேசாக கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப உருட்டாமல் இந்த மாதிரி எடுத்து ரஃப்பாக இருந்தால், ஒரு ரஃப் ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடுங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த உருண்டைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிட்டோம்னா உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் வெந்ததும் இதை எடுத்து திருப்பி போடலாம். எல்லா பக்கமும் நல்ல தங்க நிறமாக நல்ல முறுமுறுன்னு வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். இந்த ஓசெல்லாம் அடங்கி நல்லா புரிகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். இப்போது நல்லா அந்த சத்தம்லாம் அடங்கியிருக்கு, நல்ல கோல்டன் கலராக இருக்கு. எடுத்துடலாம். நம்மளோட டீ கடை ஸ்டைல் வெங்காய உருளை பக்கோடா ரெடி. அடுத்து ஈடு போடுறப்ப திரும்ப நல்ல தீயை ஹையில் வச்சுட்டு இதை உருட்டி போடுங்க. எல்லாம் உருட்டி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஹைக்கு தீயை குறைச்சிட்டோம்னா கரெக்டாக வேகும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாதி செஞ்சிட்ருக்கிறப்ப இது கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி, மாவு சில நேரம் நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் தண்ணி விடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவும் அதுக்கேற்றபடி ஒரு கல் உப்பும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடா. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். விருந்தினர்கள் வந்தாங்கன்னா கூட சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. நம்ம எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் எப்போவுமே இருக்கும் இல்லையா. ஸோ இருக்கிற பொருளை வச்சு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டால் கூட செய்யக்கூடிய ரெசிபி இது. அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இப்போது நம்மளோட டீ கடை ஸ்டைல் பொட்டேட்டோ ஆனியன் பக்கோடா ரெடி. இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், ரெசிபி மற்றும் என்னோட மற்ற 2 சேனல், கோலம் சேனல் இன்னொரு சேனலோட லிங்க்கு, பிளாகோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.